வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய ஜாம்பவானோட முதலீட்டு ரகசியங்கள பத்தி பார்க்க போறோம். அது வேற யாருமில்ல, சார்லி மங்கர் தான். அவரோட பெரிய பெரிய ஐடியாஸ நாம எப்படி சிம்பிளா நம்ம லைஃப்ல யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. டெய்லி எவ்ளோ நியூஸ், எவ்ளோ ஒப்பீனியன்ஸ், எல்லாரும் சேரதே நம்மளையும் செய்யச் சொல்லி ஒரு பிரஷர் இல்லையா? இந்த சத்தத்துக்கெல்லாம் நடுவுல எப்படிங்க சரியா ஒரு முடிவெடுக்கிறது? ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு நாம அந்த லெஜெண்டரி இன்வெஸ்டர் சார்லி மங்கரோட அனுபவத்திலிருந்து கத்துக்க போறோம். இந்த ஃபைனான்ஸ் உலகத்துல குழம்பாம தெளிவா ஒரு பாதையில போக அவரோட அறிவு நமக்கு ஒரு சூப்பரான மேப் மாதிரி இருக்க போகுது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். மங்கரோட இந்த பிலாசபி உண்மையில எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது? சிம்பிளா சொன்னா அது இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்டரோட குழப்பம்தான். இப்போ இருக்கிற உலகத்துல இன்ஃபர்மேஷனுக்கா பஞ்சம் இல்லவே இல்ல. ஆனா உண்மையான சேலஞ்ச் என்ன தெரியுமா? எல்லாரும் போறாங்கன்னு அதே வழியில போகாம அந்த கூட்டத்தோட அழுத்தத்தை சமாளிச்சு நமக்காக நாம யோசிக்கிறது தான். சுயமா யோசிக்கிறதா? அது எப்படி முடியும்? அதுக்குத்தான் மங்கர் ஒரு மென்டல் டூல் கிட் வச்சிருக்கார். வாங்க அந்த டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு திறந்து பாப்போம். இந்த டூல் கிட்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் என்னன்னா, நம்ம மைண்ட் செட்டையே மாத்துறது தான். அதாவது ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் போற பக்கம் போகாம தனியா நின்னு யோசிக்க கத்துக்கிறது. ஓகே, அது எப்படி பண்றது? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. 1. எதையுமே அப்படியே நம்பாதீங்க, கேள்வி கேளுங்க. 2. ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க சொல்றத மட்டும் கேட்காம பலவிதமான கருத்துக்களையும் தேடுங்க. 3. இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கான ஒரு சொந்த ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்குங்க. அடுத்தது இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி, அதாவது அறிவுசார் நேர்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க பெரிய எதிரி மார்க்கெட் கிடையாது, உங்க ஈகோ தான். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிற தைரியம் வேணும். அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட, அதாவது ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட இன்வெஸ்ட் பண்ணணும். இது எதுக்குன்னா, நாளைக்கு ஏதாவது நாம எதிர்பார்க்காதது நடந்தாலோ இல்ல நம்ம கணக்கு தப்பா போனாலோ நம்மள காப்பாத்திக்க ஒரு குஷன் மாதிரி. நம்ம டூல் கிட்ல அடுத்தது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் சிம்பிளிசிட்டி, அதாவது எளிமை. பார்க்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியலாம். ஆனா மங்கர் என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கோ அங்கதான் ரிஸ்க் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு. சோ விஷயங்களை சிம்பிளா பாருங்க. சரி, எப்படி சிம்பிளா இருக்கிறது? உங்க எனர்ஜிய இந்த 3 விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1. உங்களுக்கு நல்லா புரியுற பிசினஸ்ல மட்டும் காசு போடுங்க. 2. 100 சுமாரான கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு சில தரமான கம்பெனிகள்ல கவனம் செலுத்துங்க. 3. டெய்லி மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு வர நியூஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட சரியான டூல்ஸ் இருக்கு. அடுத்து என்ன? இந்த டூல்ஸை வச்சு எப்படி சொத்து சேர்க்கறதுங்கிற ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் பொறுமையா போனா பெருசா ஜெயிக்கலாங்கிற பாதை. மங்கரையோட ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு மேரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உண்மையான செல்வம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாகும். பொறுமையோட பவர் எவ்ளோ பெருசு தெரியுமா? அதுதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சி. முதல் சில வருஷம் உங்க வளர்ச்சி சின்னதா தெரியலாம். ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு ஒரு சின்ன பனி உருண்டை மலையிலிருந்து உருண்டு வரப்போ எப்படி பெருசாகுமோ அப்படி அசுர வேகத்துல வளரும். இதுதாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோட மேஜிக். சரி, இந்த பொறுமையை எப்படி வளர்த்துக்கிறது? நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கினா அதை வெறும் நம்பரா பார்க்காதீங்க. அந்த பிசினஸ்ல நீங்களும் ஒரு ஓனர்னு நினைங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஏறிடுச்சே நாளைக்கு இறங்கிடுச்சுன்னு பயப்படாதீங்க. வர்ற லாபத்தை திரும்பவும் முதலீடு பண்ணுங்க. உங்க சொத்து வளர அதுக்கு டைம் கொடுங்க. இந்த லாங் டேர்ம் பயணத்துக்கு தேவையான ஃபியூவல் எது? அதுதான் கண்டினியூவஸா கத்துக்கிறது. மங்கரே ஒரு பயங்கரமான ரீடர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கத்துக்கிறத நிறுத்தாத வரைக்கும் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துல ஜெயிக்க முடியும். ஆனா வெறும் ஃபைனான்ஸ் புக்ஸ் மட்டும் படிச்சா பத்தாது. பிசினஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஏன் சைக்காலஜி வரைக்கும் பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி படிங்க. இது உலகத்தை பத்தின உங்க புரிதலை இன்னும் ஆழமாக்கும். அது உங்களை ஒரு பெட்டர் இன்வெஸ்டரா மாத்தும். இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நேர்மை. நேர்மையும் நல்ல குணமும் இல்லாம இந்த பிலாசபியால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஜெயிக்கணும்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து நாம சுலபமா பயன்படுத்துற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா பார்க்கலாமா? வாங்க
அந்த வெற்றிக்கான சிம்பிள் ஃபார்முலா என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க, மங்கரோட ஒவ்வொரு பிரின்சிபலையும் நம்ம எப்படி ஆக்ஷனா மாத்தலான்னு. தனியா யோசிக்கணுமா? எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. சிம்பிளா இருக்கணுமா? புரியுற பிசினஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொறுமையா இருக்கணுமா? ஒரு ஓனர் மாதிரி யோசிங்க. கத்துக்கிட்டே இருக்கணுமா? நிறைய படிங்க. நேர்மையா இருக்கணுமா? மத்தவங்க நம்பிக்கைய சம்பாதிங்க. இதுதான் உங்க வெற்றிக்கான கேம் பிளான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஏதோ டிப்ஸ் இல்ல, ஷார்ட்கட்டும் கிடையாது. இது ஒரு லைஃப் லாங் ஃபிலாசபி. ரொம்ப டிசிப்ளின்டா பொறுமையா இந்த வழியில போனீங்கன்னா வெற்றி நிச்சயம் உங்க கையில தான். ஆக முதலீடுங்கிறது ஒரு மாரத்தான். இந்த மாரத்தான ஓட நீங்க தயாரா? உங்க மைண்ட் செட்டை இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற ஆளா இல்லாம ஒரு பிசினஸ பொறுமையா கட்டி எழுப்புற ஒரு ஓனரா மாத்துங்க. நீங்க அப்படி செஞ்சா நீங்க உங்க பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, உங்க பிரகாசமான எதிர்காலத்தையே நீங்க உருவாக்குறீங்க.